டியர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அடுத்த வாரம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை நம்ம தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடக்குது. அது எல்லாம் ஓகே தான். ஆனா நீங்க பஸ் டிக்கெட்டோட பிரைசஸை செக் பண்ணி பாத்தீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நார்மல் டேல 500 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய் 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரீம்ல 4500 ரூபாய்க்கு வரைக்கும் ஏற்றி வச்சிருக்காங்க. நார்மல் பீப்புளால எப்படி அஃபோர்ட் பண்ணி இது வர முடியும்? ஒருத்தவங்களுக்கு ஊருக்கு போறதுக்கே காசு கொடுத்து போக முடியலன்னா அப்புறம் எப்படி அவங்க ஓட்டு போடணும்னு அவங்களுக்கு எப்படி தோணும்? போறதுக்கு வர்றதுக்கே எனக்கு 3000 ரூபாய் ஆயிருது, நான் 3000 ரூபாய் கொடுத்து ஓட்டு போடணுமான்னு தோணும். டிஎம்கேல இருந்து ஸ்டாலின் ஐயா, ஏடிஎம்கேல இருந்து எடப்பாடி ஐயா, டிவிகேல இருந்து விஜய் அண்ணா, என்டிகேல இருந்து சீமான் அண்ணா, இவங்க யாருமே ஏன் இதை பத்தி பேசவே இல்லை? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாச்சு. ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, இந்த வருஷம் நான் வந்தே ஆகணும், அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம தான் அப்படின்னு எல்லாம் மாநாடுல எல்லாம் பேசுறீங்க. ஆனா இது முக்கியமான விஷயமே. ஓட்டு போட வரணும்னா அதுக்கு வரணுமே எங்க இருந்து வரது? வந்தாதானடா ஓட்டு போடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவ்வளவு கடுப்பா இருக்கு. ஏன் யாருமே இதை பத்தி பேச மாட்டீங்க? தீபாவளி பொங்கல் டைம்ல தான் பேசல, யாருமே இதை பண்ண மாட்டீங்க. அட்லீஸ்ட் ஓட்டு போறதுக்காவது இது நம்மளோட கடமையை நிறைவேற்றி வர்றதுக்காக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்க பஸ் ரேட்ல இவ்வளவு அதிகமா இருந்தா எப்படி மக்களால வர முடியும்? தயவு செஞ்சு இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ஏன் அசால்ட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகாம தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்குள்ள ஏதாவது ரேட் கம்மியாகுதான்னு பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இந்த மாதிரியான அவேர்னஸ் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு போங்க.